எனக்கு பிரியமானவர்களே, இன்று மே மாதத்திலே முதலாம் நாளிலே நாங்கள் புனித சூசையப்பனுடைய திருவிழாவினை இன்று நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த முதல் நாளிலே நாங்கள் சிறிதமாக பணிபுரிகின்ற பல்வேறு விதமான வேலைகளை செய்கின்ற ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே ஆசீர்வதிக்கவும் புனித சூசையப்பனுடைய வரப்பிரசாதை அவர் ஒருவருடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும்படி இன்றைய நாளிலே நாங்கள் மன்றாடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. அதே போன்று இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், இறை வார்த்தை இன்றைய நாளிலே தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு ஆண்டவர் இயேசு செல்லுகிறார். சென்று தன்னுடைய புதுமைகளை நிறைவேற்ற தன்னுடைய அந்த சந்தர்ப்பம் தனக்கு கிடைக்காத பொழுது அவர் அந்த இடத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய மறைபரப்புக்காக பல்வேறுபட்ட இடங்களுக்கு செல்லக்கூடியதை நாங்கள் காண்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம், புனித சூசையப்பனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நற்குணங்கள் எவை என்பதனை விசேடமாக நாங்கள் இவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புனித சூசையப்பனுடைய வாழ்க்கையிலே காணக்கூடிய தன்மையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் உண்மையாகவே கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபராகவும், கடவுளுடைய வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபராகவும், நாங்கள் மனித குலத்திலே மீட்பை கொடுப்பதற்கு, மீட்பை பெற்றுத் தருவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு நபராகவும் நாங்கள் பார்த்து வருகிறோம். நாங்கள் சொல்கிறோம், அவர் தியானத்தினூடாக தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய வரப்பிரசாதங்களை எல்லாம் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்தவர், இறைவனிடத்திலே மன்றாடியவர். அப்படியானால் நீங்களும் நானும் இறைவனுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அந்த இடத்தினை கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய வரப்பிரசாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே வராமல் இருப்பதற்கு காரணம் தூய ஆவிக்கு கூறிய சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்காமல் இருக்கின்றோம். தூய ஆவி எங்களை வழிநடத்துவதற்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தினை வழங்காமல் இருக்கின்றோம். ஆனால் புனித சூசையப்பனுடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. மாறாக தூய ஆவிக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றதோ அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே அந்த நினைத்த அனைத்துமே நடந்தது அவருடைய வாழ்க்கையிலே. காரணம், அவர் வாழ்க்கையிலே இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தூய ஆவி அவரை வழி நடத்தியது. இந்த தூய ஆவி அவருடைய வாழ்க்கைக்கு செல்வதற்கு அவர் தன்னுடைய இதயத்தை முழுமையாக இறைவனுக்கு அவர் திறந்து வைத்த காரணமாகும். எனவே நீங்களும் நானும் இன்று நாளிலே சிந்தித்து பார்ப்போம், உண்மையாகவே நான் இறைவனுக்கு என்னை அர்ப்பணிப்பதற்காக நான் தயாராக இருக்கின்றேனா? தூய ஆவியை என்னை வழி நடத்துவதற்கு நான் என்னை தூய ஆவிக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேனா என்பதனை சிந்தித்து பார்த்து இன்று நாளிலே மன்றாடுவோமாக. அந்த வரப்பிரசாதத்தினை தரும்படி இறைவனிடத்திலே விசேடமாக புனித சூசையனுடைய வரப்பிரசாதத்தை அருளின் நூடாக, அவருடைய பரிந்துரையின் நூடாக என்னுடைய வாழ்க்கை வெளிச்சம் பெறுவதற்கு தேவையான வரப்பிரசாதங்களை வேண்டி மன்றாடுவோமாக.